We are the leader அப்படிங்கிற அமைப்போட தலைவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி பிஜேபி முன்னாள் லீடர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, ரொம்ப ஜெனுவினா சில விஷயங்களை சொன்னாரு. அவர் ரொம்ப கான்பிடண்டா வந்து சொன்னாரு. என்னதுன்னா 2031 ஆட்சி கண்டிப்பா மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாரு. அதை விட படிச்சவன் அப்படிங்கிறத தெளிவா காட்டியிருந்தாரு. சரி, அண்ணாமலை இப்போதைய முதல்வர் விஜய் ரெண்டு பேரையும் பத்தி பார்க்கலாமா? அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அனுபவசாலி, அறிவாளியும் கூட. பிஜேபிங்கிற ஒரு கட்சி மேல இருந்த பேட் அப்பியரன்ஸ், ஒரு கெட்ட எண்ணங்கள் எல்லாமே மக்கள் மனசுல இருந்த எண்ணத்தை எல்லாமே அவர் இருந்த காலத்துல அந்த மக்கள் மனசுல இருந்து எடுக்கவும் செஞ்சுட்டு, சரி பிஜேபின்னு ஒரு கட்சி அதை கன்சிடர் பண்ணலாமே அப்படிங்கிறதையும் மக்கள் மனசுல விதைச்சவர் அண்ணாமலை. இப்ப நம்ம முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா, ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டியோட முக்கியமான ஒரு விஷயம், ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தலைங்க இருப்பாங்க. அந்த தலை எல்லாத்தையும் நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா அங்க ஒரு பெரிய வெற்றிடம் வரும் அப்படின்னு முக்கியமான ஆட்கள் எல்லாத்தையும் அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டும் இருக்காங்க. ஆனா உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா, அந்த ரெட்டலை அப்படிங்கிற சின்னம் மட்டுமே மக்கள் மனசுல இருக்கே தவிர்த்து அந்த ஆட்களுக்கான ஓட்டு நிச்சயமா இல்ல. அத விஜய் புரிஞ்சுக்கிற போறாரான்னு தெரியல. அதை விட ரொம்ப முக்கியம், டிஎம்கேல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண பார்ட்டிஸ் விசிகே, சிபிஎம், அப்புறம் இன்னும் முஸ்லீம் லீக், இந்த கட்சியெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப டிவிகே பக்கம் வந்துருச்சு, சப்போர்ட் பண்றாங்க. நாளைக்கு பொழுது பிடிக்கிறப்ப ஆட்சி ஒருவேளை எலெக்ஷன் வர்றப்ப எந்த மாதிரி அவங்க நிலைப்பாடு எடுப்பாங்கிறது டவுட்டுங்க. ஆனா திமுகவோட பலம்ங்கிறது அவங்களோட கூட்டணி கட்சிங்கிறத மிக தெளிவா புரிஞ்சுக்கிட்ட விஜய் அதை ஆட்சிக்கு வந்த சில நாட்களில் கணக்கச்சிதமா செஞ்சு முடிச்சாரு. இப்ப டிவிகேங்கிற ஒரு கட்சி பலமாகவும் டிஎம்கேங்கிற ஒரு கட்சி பலவீனமாகவும் ஜென்சி டிஎம்கே அமைப்புங்கிற கூட்டத்தினால அழியலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்குங்கிறத உண்மை. இந்த ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா வருங்காலம் தான் பதில் சொல்லும். அடுத்து மக்கள் மனசுல யார் நிக்க போறா, அல்லது இவங்க ரெண்டு பேர் விஆர் தி லீடர் அமைப்போட அமைப்பாளர் அண்ணாமலையா அல்லது டிவிகேவோட லீடர் விஜயா அப்படிங்கிறத மக்கள் எந்த மாதிரி மனநிலையை முடிவு எடுக்க போறாங்கிறத பொறுத்திருந்ததான் பார்க்கணும்.